அம்மா உணவகத்தின் தரம் தெரிய வேண்டும் என்றால் அரசு விழாக்களிலும் சட்டமன்றத்திலும் அனைவருக்கும் மதிய உணவாக அம்மா உணவகத்திலிருந்து உணவு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை மடிப்பாக்கத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது விலைவாசி உயர்வு என்பது திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில்தான் அதிகமாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் அம்மா உணவகத்தில் உள்ள உணவுகளை தான் அமைச்சர்கள் சாப்பிட வேண்டும் என முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். அதனால் இதையெல்லாம் கூட திசை திருப்புவதற்கு முதலமைச்சர் செய்யக்கூடிய நாடகமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆக்கப்பூர்வமாக இதை நாங்க பார்க்கல. அப்படி இருந்தா அம்மா உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை தான் எல்லா அமைச்சர்களும் மத்திய உணவா சாப்பிட்டுட்டு முதலமைச்சர் ஜீவோ போட்டுமே. சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துல மத்திய உணவு அம்மா உணவகத்திலிருந்து தினமும் வரும், அமைச்சர் பெருமக்கள் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம். ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா போய் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதை 2 பருக்கை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுல தரம் இருக்குன்னு எப்படி முதலமைச்சரால சொல்ல முடியும்? தாராபுரம் அடுத்த குண்டடம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டடம் ஒன்றியத்திற்குட்பட்ட நந்தவனம் பாளையம், கொக்கம்பாளையம், முத்தியம்பட்டி உள்ளிட்ட பஞ்சாயத்துக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மின்சார வாரியம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் முகாம் அமைக்கப்பட்டது. இந்த முகாமை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் அங்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட தானிய கிடங்கு மற்றும் சமுதாய நலக்கூடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குண்டடம் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர், வட்டாட்சியர், கட்சி நிர்வாகிகள், துறை சார்ந்த அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். பொன்னமராவதி அருகே கண்மாக்கரையில் நகைக்காக கொலை செய்யப்பட்ட மூதாட்டியின் வழக்கு குறித்து பொன்னமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கீழப்பட்டி கீழ்கண்மாயில் மூதாட்டி ஒருவர் முகம் மற்றும் கழுத்தில் வெட்டு காயங்களுடன் கொலை செய்யப்பட்ட நிலையில் இறந்து கிடப்பதாக பொன்னமராவதி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை செய்ததில் வேப்ப முத்துக்களை சேகரிக்க கீழக்கண்மாய்க்கு வந்த 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி சேது அம்மாள் என்பதும், அவர் அணிந்திருந்த நகைகளை காணவில்லை என்பதால் நகைக்காக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டையிலிருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடைபெற்றது. பின்னர் சேது அம்மாளின் உடல் உடற்கூராய்விற்காக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து பொன்னமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் 53வது மாவட்ட ஆட்சியராக அழகு மீனா பதவியேற்றார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஸ்ரீதர் அறநிலையத்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சென்னை தாம்பரம் மாநகராட்சி ஆணையராக இருந்த அழகு மீனா நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றுக் கொண்டார். அழகு மீனா கன்னியாகுமரி மாவட்டத்தின் 53வது ஆட்சியர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய ஆட்சியராக பதவியேற்றுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அழகு மீனா, அரசின் திட்டங்கள் 100% மக்களிடம் கொண்டு சேர்க்க பாடுபடுவேன் என்றும், குமரி மாவட்டத்தின் இயற்கை வளங்களை பாதுகாக்க முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களின் உத்தரவிற்கு இணங்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக நான் இன்று பொறுப்பேற்றிருக்கிறேன். நமது தமிழக அரசின் அனைத்து திட்டங்களையும், மக்கள் முன்னேற்ற திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் இந்த மாவட்டத்தில் எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பினருக்கும் 100% சென்றடைய நிச்சயமாக நாங்கள் இந்த மாவட்டத்தில் நான் பணியாற்றுவேன். திருப்பரங்குன்றம் மேட்டு தெருவில் சமாதானம் பேச சென்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மேட்டு தெருவை சேர்ந்தவர் மாரியப்பன் மகன் கார்த்திக். இவருடன் ராஜேந்திர பிரசாத் மற்றும் அவரது நண்பர் சண்முகராஜ் ஆகியோர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கார்த்திக் மற்றும் ராஜேந்திர பிரசாத்துக்கு இடையே கடந்த தீபாவளி அன்று ஏற்பட்ட அடிதடையில் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு சமாதானம் பேச கார்த்திக் வீட்டிற்கு ராஜேந்திர பிரசாத், சண்முகராஜ் ஆகிய இருவரும் சென்றுள்ளனர். அப்போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ராஜேந்திர பிரசாத் கார்த்திக்கை தராசு படிகளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து ராஜேந்திர பிரசாத் தோள்பட்டையில் குத்தியதாகவும், இதனால் காயமடைந்த ராஜேந்திர பிரசாத் சிகிச்சைக்காக திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜேந்திர பிரசாத் உடலை உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் கொலை சம்பவம் தொடர்பாக 2 மணி நேரத்தில் கார்த்திக்கை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ரயில் சேவை தொடங்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வரதராஜபுரம் பகுதியில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையை ஒட்டி உடற்பயிற்சி கூடத்துடன் பூங்கா அமைக்கப்பட்டு வருவதை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து சென்னை முடிச்சூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆம்னி பேருந்து நிலையத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இறுதிக்குள் ரயில் சேவை தொடங்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தேவைப்படுகின்ற பல்வேறு கட்டமைப்புகளை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் ஆம்னி பஸ்கள் நிறுத்துவதற்கென்று தனியாக இடம் வேண்டும் என்ற கோரிக்கையை ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வைத்த கோரிக்கையை ஏற்று சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 40 கோடி ரூபாய் செலவில் ஒரு முறை 111 பஸ்கள் நிறுத்துகின்ற அளவிற்கு இந்த பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் கழிப்பறை, குளியலறை என்று 14 உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஓட்டுநர்கள் மற்றும் அந்த பேருந்தை சுத்தம் செய்கின்ற கிளீனர்கள் போன்றவர்கள் தங்குவதற்காக 2 கட்டடங்களாக உணவு கூடத்தோடு கூடிய 100 பேர் தங்குகின்ற அளவிற்கு 2 கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.